வணக்கம். ஏச்சாமி பேசுகிறேன். ஸோ ஒரு வழியா ஈராண்டு போராட்டத்துக்கு பிறகு முதன்முறையாக நாளை முதற்கட்ட குரூப் 2 நேர்காணல் பணியிடத்திற்கான கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெற இருக்குது. ஸோ இதில் அடிப்படையில் சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்புறம் என்ன போஸ்ட் எடுக்கிறது, இந்த போஸ்ட் எடுத்தால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் என்ன கேட்குறாங்க. ஸோ நான் ஒன்றுன்னா பதில் சொல்லலாம். முதல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கேட்கறது பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த போஸ்ட் எடுத்தால் படிக்க முடியுமா அப்படின்ட்டு. இட்ஸ் ஹார்ட் ட்ரூத். அதாவது எல்லாரும் அப்படி நினச்சி தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பணியிடத்தை தெரிவு செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே போய் அவங்களால ஒரு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அமைதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால துறையை பொறுத்த வரைக்கும் இந்த துறைக்கு அந்த துறை அப்படிங்கிறத காட்டில் இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளோதான். சில துறைகளில் சில சலுகைகள் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் அது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே கிடைக்காது. ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கும். அதில் பெரிய மாற்றம் ப்ரொஃபஷன் பீரியட் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு மனசு வச்சிங்க அப்படின்னா உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் இந்த துறையா அந்த துறையா அப்படிங்கிறதுல ரொம்ப கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் 100க்கு பிறகு இருக்கிறவங்க 80க்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 80க்கு முன்னாடி இல்லை 50க்கு முன்னாடி இந்த கம்யூனல் ரேங்க்ல முன்னாடி இருக்காங்கல்ல, ஸோ இவங்களுக்கு தான் என்னன்னா இப்போ ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. சார் எனக்கு முனிசிபல் கமிஷனர் கிடைக்குமா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் ரிஜிஸ்டருக்கு அடுத்தபடியாக எல்லாரும் சப் ரிஜிஸ்டருக்கு அடுத்தபடியான்னு இல்லை, நிறைய பேர் விரும்பக்கூடியது ஒரு நகராட்சி ஆணையாளர் பணியிடத்தை தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சார் நானும் இன்டர்வியூ போஸ்ட்டில் நான் ஒரு துணிஞ்சு ஒரு ரிஸ்க் எடுத்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நான் இந்த இதை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இட் இஸ் அப் டு யுவர் இண்டிவிஜுவல் ரிஸ்க். அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு பிசி மேல் கேண்டிடேட்டுக்கு மேல் கேண்டிடேட் ஓவரால் ஒரு பிசி கம்யூனல் ரேங்க்ல ஒரு 15வது இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சரியா? இப்போ இருக்கக்கூடிய இதில் அப்போ இப்போ இவர் எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசி ஜென்ரலில் சப் ரிஜிஸ்டரில் எத்தனை போஸ்ட் இருக்கு, சரியா, ப்ளஸ் முனிசிபல் கமிஷனரில் பிசி ஜென்ரலில் எத்தனை போஸ்ட் இருக்கு. உதாரணத்துக்கு தான் சொல்றது, பெர்ஃபெக்டானது கிடையாது. இப்போ சப் ரிஜிஸ்டரில் ஒரு 7 பிசி ஜென்ரல் போஸ்ட், முனிசிபல் கமிஷனரில் ஒரு 8 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 15 போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக நமக்கு முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். ஆனால் நான் 16வது இடத்துல இருக்கேன். இப்போ நான் எப்படி ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது ஒரு ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி போட்டுக்கணும். ஸோ எந்த இடத்துல இருக்கீங்க இப்போ ஜென்ரல்ல, இப்போ பிசி ஜென்ரல்ல டாப் ரேங்க்ல ஒரு 12 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 2 பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா பிசியில் 16வது ஆளுக்கும் 17வது ரேங்க் உள்ள ஒரு கேண்டிடேட்டுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த முறை எல்லாருமே உமனாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆயிரும். அப்போ உமனுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட மாட்டாது. அப்போ பின்னாடி ரேங்க்ல இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டும் இந்த முறை நீங்கள் பணியிடத்தை தெரிவு செய்யலாம். அதில் ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இது லைக் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரி தான். அதாவது என்னன்னா, ஒரு ஓவர் ஹெட் டிஸ்பிளேல எதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரிஜிஸ்டர் அதாவது அட்டண்டன்ஸ் மாதிரி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கறத போவீங்க. அப்போ அங்கேயும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னென்ன போஸ்ட்லாம் உங்களுக்கு வேக்கண்டா இருக்கு, நீங்க உங்க இதை சொல்லுங்க அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்து அலாட்மெண்ட் டெஸ்க்னு ஒன்று இருக்கும். அந்த அலாட்மெண்ட் டெஸ்க் நீங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன போஸ்ட் நீங்க இன்ஜினியரிங் எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா, முதல் 3 காலேஜ், ஓகே இந்த காலேஜ் இல்லையா, ஓகே அப்ப அடுத்த காலேஜ், இந்த காலேஜ் இல்லையா அடுத்த காலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஹவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன் லிஸ்ட். அது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பதட்டத்தை தணிப்பதற்கு உதவி புரியும். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு எனக்கு இப்போ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் கிடைக்குமா, இல்ல ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ஸ் இன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எடுக்கலாமா, இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இருக்கு அதை எடுக்கலாமா, இல்ல இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ஸ் இருக்கு அதை எடுக்கலாமாங்கிற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா. அப்ப நீங்க இதை எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். பட் இப்போ இல்ல எனக்கு இந்த 2 போஸ்ட்லயுமே இல்ல அதாவது நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம்
உங்க ரேங்க்குக்கு முனிசிபல் கமிஷனர் கிடைக்கும் அப்படின்னு நீங்க உறுதியா நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல சார் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல எனக்கு வந்து என்ன நான் எந்த ஒரு பணியிடத்தையும் எடுக்க விரும்பல, நான் இன்டர்வியூ நான் அடுத்த கட்ட கலந்தாய்வுல நேர்காணல் அல்லாத பணியிடங்கள்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகே, அது நீங்க தான் ரிஸ்க் எடுக்கணும். சரியா? இல்லை எனக்கு இதுல ஏதாவது ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. இதுல எடுத்ததுக்கு அப்புறம் உங்க ரேங்க் லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா டிலேட் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸோ வென் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அண்ட் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் ஆஃப் த ஓரல் டெஸ்ட் இஸ் ஃபினிஷ்ட், முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 161 பேரை எடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு ஓரல் டெஸ்ட் ரேங்கிங் போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க 10வது ரேங்க் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து என்ன அவருக்கு முன்னாடி வந்து 9 பேரும் போஸ்ட் எடுத்துட்டாங்க, பின்னாடி வரக்கூடியவங்களும் எடுத்துட்டாங்க, பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்ல சரி இந்த 10வது ரேங்க் எடுத்தவர் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல அவர் தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ரேங்கா வந்து என்ன வருவார். ஸோ இதுதான் வந்து புரிதல். அதனால ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து உங்களை யாரும் வந்து இந்த போஸ்ட் எடுங்க அந்த போஸ்ட் எடுங்கன்னு உங்களை வந்து வற்புறுத்த முடியாது. பிகாஸ் இட் இஸ் யுவர் சாய்ஸ். சரியா? இது வந்து டிரான்ஸ்பரன்சி, இது சிங்கிள் ஒற்றைச்சாளர் முறையில வந்து என்ன நடக்கிறதுனால நம்ம விருப்பப்பட்ட பணியிடத்தை நம்ம தான் தெரிவு செய்யணுமே தவிர்த்து அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு துறையை வந்து எடுக்காதீங்க. சரியா? சில பேருக்கு வந்து என்ன பிரச்சனை வந்துடுதுன்னா, சார் எனக்கு வந்து நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் எடுக்கவா அப்படிலாம் கேட்குறீங்க. 9-3 ஸ்கேல் அப்படின்னா நிறைய போஸ்ட் இருக்கு, அதுல எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது மாதிரி எந்த விதமான ஒரு துறையும் கிடையாது. இதை நீங்க ரொம்ப தெளிவா கவனமா வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபில் ஆயிரும். ஆனா நீங்க இந்த இன்டர்வியூ இந்த லிஸ்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். இதை வச்சு தான் என்ன நீங்க வந்து ஒரு எஸ்டிமேட்டட் ரிஸ்க் எடுக்கணுமே தவிர்த்து உறுதியா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்ன நீங்க அந்த ரிஸ்க் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன லேபர் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. பட் எக்ஸாக்டா உங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா நீங்க கவுன்சிலிங் போகும்போது மட்டும்தான் என்ன இப்போ வந்து தெரிய வரும். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து சப் ரிஜிஸ்டர் வில்லிங்னஸ் இல்லாம முனிசிபல் கமிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்டர்வியூல வில்லிங்கா இருப்பாங்க. அப்போ அதுல எத்தனை பேர் இருக்காங்கிற டேட்டாவே நீங்க கலெக்ட் பண்ணணும். இப்போ அவங்களும் வந்து இல்ல 10 பேருமே இதாயிட்டாங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு சப் ரிஜிஸ்டர் அவைலபிளா இருந்துச்சுன்னா என்ன யூ கேன் டேக் சப் ரிஜிஸ்டர், டோன்ட் டேக் ரிஸ்க். ஏன்னா நமக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கவனத்துல வச்சுதான் நீங்க உங்க நேர்காணல வந்து என்ன நேர்காணல் இல்ல கலந்தாய்வுல நீங்க முடிவு எடுக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுடைய பணியிடத்தை வந்து என்ன தெரிவு செய்யும். இந்த போஸ்ட் அந்த போஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த போஸ்ட்ல இருந்தாலும் என்ன ப்ரிப்பேர் பண்றவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால வந்து என்ன நான் வந்து எனக்கு இப்போதைக்கு இந்த போஸ்ட் நான் எடுத்துட்டேன்னா ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சு ஒரு நல்ல போஸ்ட்டை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப இதே போஸ்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதற்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி லெஸ். நீங்க டாப் ரேங்க் வரலாம், அடுத்த முறை சப் ரிஜிஸ்டர் கால் ஃபர்ல இல்லைன்னா என்ன பண்றது, முனிசிபல் கமிஷனர் கால் ஃபர்ல இல்லைன்னா என்ன பண்றது. ஸோ அதனால வந்து என்னன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். சரியா? இதுதான் என்னுடைய அட்வைஸ். ஹோப் நான் வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி நோட்டிஃபிகேஷன்ல அதுக்கு முன்னாடி இருந்தே டில் இந்த இன்டர்வியூ வரைக்கும் வந்து என்ன ஐ ஹாவ் கைடட் மெனி. ஈவன் இந்த டாப் 100 ரேங்க்ஸ்குள்ள கூட வந்து நம்ம கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்து மோர் தென் 50% அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் ஐ நெவர் கிளைம். ரைட்? அது உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸோ வேற இடத்துல படிச்சவங்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியா வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் ஓரல் போஸ்ட் கவுன்சிலிங்க்கு அடுத்ததை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.